எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பர்கர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாப்போம். அது நம்ம வீட்லயே சூப்பரா ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணுவோம்னு பாப்போம். நேத்து நான் என்ன பண்ணிருக்கேன், நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல நம்ம என்னோட அக்கா பொண்ணு ஹரிணி வரைஞ்ச படத்தை உங்ககிட்ட எல்லாம் நான் வரைஞ்சி காமிச்ச வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. பரவாயில்ல சித்தி, எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஹரினிஸ் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற அந்த சேனலோட இதை உங்ககிட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் போடுறேன். அவளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க் மூலமா போய் நீங்க அவளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சிக்கன் பர்கர் எப்படி பண்ணலாம், எவ்வளவு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த பர்கர் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணணும். மாவு ரெடி பண்ணிட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல பாருங்க, நான் ஜிஞ்சர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஆனியன் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் எல்லாமே 250 கிராமில் உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை இது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்ல வெயிலில் காய வச்சுட்டு, இப்போ இந்த பவுடர் மைதா மாவு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் போட்டு நல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் இது கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1/2 கப் அளவுக்கு இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம மீதி இருக்க 1/2 கப்பு உங்களுக்கு இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை மேரினேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், மைதா மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பாதி நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். மீதி என்ன பண்ணலாம், நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே பாதி அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. இப்போ இது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இப்போ மிளகுத்தூளும் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் இதிலே போட்டுக்கலாம். இதில் ஜீரா பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இல்லைன்னா சோடா நம்ம கடையிலெல்லாம் ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு பிரெஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் சதை தான் இருக்குது, எலும்பெல்லாம் எதுவுமே இல்லை. இப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வெறும் சதையாகவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக போட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்க, ஆனியன் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கார்லிக் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜிஞ்சர் பவுடரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவு, எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் மீதி இருக்க ஜீரா பவுடரும் போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சதில் மீதி இருக்க பெப்பர் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே நல்லா அரைச்சிடலாம். உங்களுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது நல்லாவே சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கனை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லாத்துலேயுமே பாதி எடுத்து வச்சுருந்தோம். இது எல்லாமே நம்ம என்ன 1/4 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 3/4 பங்கு எல்லாமே நம்ம பவுடருக்கு வச்சுக்கணும். 1/4 பங்கு என்ன பண்ணணும், இந்த சிக்கனில் போட்டு பிசைஞ்சிக்கலாம்.
ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், உருட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கைக்கு. தட்டிட்டு நல்லா வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டோம்னா நல்லா ஃப்ளாட் ஆயிரும். எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு பர்கருக்கு உள்ளே வைக்கிறதுக்கு அந்த சைஸ்க்கு நல்லா ஃப்ளாட்டாக அப்படி தட்டிக்கிங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு நீங்கள் வந்து உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பர்கர் செய்யறதுக்கு நான் மயோனீஸ் வந்து வீட்லேயே நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். எக் மயோனீஸும் ஒன்று போட்டிருக்கேன், எக்லெஸ் மயோனீஸும் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நான் பார்த்துக்குங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைங்கள்லாம் நல்லா ரெட் கலரில் ஒரு மயோனீஸ் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாதி எடுத்து வச்சுட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப அருமையாக கிடைக்கும். இப்போ ஒயிட் கலரில் ஒரு மயோனீஸும் ரெட் கலரில் ஒரு மயோனீஸும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நான் வந்து மில்கி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், செடார் சீஸ் இது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட்டியாக தான் வரும். இதை நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பர்கர் சாப்பிடும் போது என்ன ஆகும், நல்லா இழுத்து அப்படி சாப்பிடும் போது அப்படியே மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு கட் பண்ண தெரியலனா நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லேசாக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குங்க. பெப்பர் பவுடர் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்கின பன்னு தான் இது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பர்கர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதையுமே நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், பிரெட் க்ரம்ஸும் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த பன்னெல்லாம் வந்து நம்ம நெய்யில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மேல் பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டோஸ்ட் பண்ண வேண்டாம். அது உள் பக்கம் மட்டும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆயிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் எப்படி டோஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த நம்ம சிக்கன் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தடியாக வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நல்லாவே இந்த மாதிரி மாவில் எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ முட்டை வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லா பக்கமுமே முட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதிலையே போட்டு இதில் கொஞ்சம் நல்லா தூவி விடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் முட்டையில் இந்த மாதிரி நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து சும்மா லேசாக நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வந்து நல்லா அரைச்சி தான் வச்சுருக்கோன்றதுனால இதுலேயே நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடும்போது நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ நல்லா வேகும். அப்போ தான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள், கடையில் கிடைக்கிறதோடையே சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இது இந்த சைடு திருப்பி விட்டோன்னா மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பர்கருக்கு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பர்கர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செடார் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் நல்லா வச்சு விட்டுறலாம்.
வச்சுட்டு நல்லா அந்த ஹீட்லேயே என்ன ஆகும், நல்லா மெல்ட் ஆயிரும். அது பாருங்க. இப்போ நம்ம செடார் சீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கிறது நல்லா மெல்ட் ஆகணும்னா 1 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிங்கன்னா இந்த ஹீட் ஃபுல்லாகவே அந்த சீஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம அடியில் இருக்க பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த அடி பேஸை மயோனீஸ் சாஸ் வந்து ரெடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து மேலே வச்சுருக்க சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சான்னு இங்கே பாருங்கள். இப்போ கையில் தொட்ட உடனே நல்லா உள்ளே போகுது பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து நம்ம சீஸ் இந்த பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சிடலாம். இப்போ ஒயிட் கலர் மயோனீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து மேலே இருக்க பேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெட்டிவ்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கவர் பண்ணிடலாம். இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இது எல்லாமே நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்லேயே செஞ்சது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம பசங்களுக்கு சிக்கன் நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.